இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 30ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறது? யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே தேவ சபைக்கும் நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது இப்படி சொல்லலாம், இனி யாக்கோபு சுகித்து இருப்பான். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு சுகமான வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு நிலை, இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு நிலை ஒருவேளை இருந்திருக்குமானால், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள், கடந்து போன நாட்கள் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்ததை போல, நீங்கள் விரும்பினது போல, நீங்கள் வாஞ்சித்தது போல, இல்லாவிட்டால் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டதை போல ஒரு வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஒரு சூழ்நிலை நீங்க வாழ்வில் இல்லாமல் இருந்திருக்குமானால், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி அவன் சுகித்து இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் கண்டிராத சில ஆசீர்வாதங்களுக்குள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஏராளம் தான், நம்முடைய விருப்பங்கள் ஏராளம் தான், நம்முடைய ஆசைகள் ஏராளம் தான். ஆனால் நினைத்ததற்கு மாறாக அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்திருக்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இன்றைக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறார், இனி இஸ்ரவேல் சுகித்து இருப்பான், இனி யாக்கோபு சுகித்து இருப்பான். அல்லேலூயா. இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில, இல்லாவிட்டால் இஸ்ரவேலின் வாழ்க்கையில கடந்து வந்த 3 காலகட்டங்களை ஆண்டவர் முடித்து சுகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே யாக்கோபை கொண்டு வருகிறார். இன்றைக்கு 3 விதமான காலகட்டங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே. இந்த நிலைகள் முடிந்துதான் ஒரு சுகமான வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் அறிந்திருக்க முடியும். அந்த 3 காலகட்டங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லட்டும். ஒன்று, அது தத்தளிப்பின் காலம். யாக்கோபு அனுபவித்த காலம் என்ன? யாக்கோபு கடந்து போன காலத்தின் நிலைமை என்ன? யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தின் நிலைமை என்ன? அது தத்தளிப்பின் காலமாம். என வேதம் சொல்லுகிறது, இனி அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அப்போ இத்தனை காலங்கள், இத்தனை வருடங்கள் தன் வாழ்விலே அவன் சந்தித்து கடந்து போய் இருக்கிற காலம் எப்படி இருக்குது? தத்தளிப்பின் காலமாக இருக்கிறது. வனாந்திரத்திலே அவனுக்கு ஒரு தத்தளிப்பின் காலம், தத்தளிப்பின் நாட்கள், எதிர்பாராத நிலைகள், எதிர்பாராத பிரச்சனை, அதில் இருந்து எப்படி மீள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தத்தளிக்கிற சூழ்நிலை, எந்த மனிதனும் எந்த நபராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, தத்தளிப்பு அப்படின்னு சொன்னா, நீச்சல் தெரியாத ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றுலையோ விழுந்துட்டான்னா சொல்லுவாங்க, அவன் தண்ணிக்குள்ள என்ன செஞ்சான்? தத்தளிச்சிட்டு கிடந்தான். ஒத்துரும். அருமையானவர்களே, ஏன்னா அவனுக்கு கரை வருவதற்குரிய சூழ்நிலை அவனுக்கு தெரியவில்லை, கரை சேர வேண்டிய விதம் அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீச்சல் தெரிந்திருக்கும், ஆனால் எந்த தண்ணிக்குள்ள விழுந்தாலும் எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்து விடலாம். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒன்றுமே தெரியாத நிலைகள். மூழ்கி விடுவோம், அழிந்து விடுவோம், இதோடு கதை முடிந்து விட்டது என்கிற ஒரு சூழ்நிலை தான் தத்தளிப்பின் நிலைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தத்தளிப்பின் காலங்கள் யாக்கோபுக்கு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்.
ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள, ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ள, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஏதோ ஒரு கஷ்டமான காரியங்களுக்குள்ள நீங்கள் சிக்கிக் கொண்டவர்களாய் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தத்தளித்து கொண்டிருப்பீர்களானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில அநேகருடைய வாழ்வில நடக்கிற காரியம் அதுதான். எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்விலே அருமையானவர்களே வரும் பொழுது இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியல, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவேன்னு தெரியல, இதிலிருந்து எப்படி என் வாழ்க்கை சுகபோகமான, என் ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே வரும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் அந்த நிலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நகோமியினுடைய வாழ்க்கை தத்தளிப்பின் வாழ்க்கை. கவனியுங்கள், மோவாபிலே வந்து அவள் வாழ்க்கை ஒரு தத்தளிப்பின் வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள், குடும்பத்தில் வந்த சங்கடமான காரியங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு தத்தளிப்பை ஏற்படுத்தினது. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மருமக்களை பார்த்து அவளுக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் சொல்லுகிறாள், ஒரு நாள் நான் வாழ்ந்திருந்ததுதான், ஒரு காலத்தில் நான் சுகித்திருந்ததுதான், ஆனால் இப்போவோ என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாய் மாறிவிட்டது. என்னை யாரும் நகோமி என்று சொல்ல வேண்டாம், என்னை மாறா என்றே அழைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பேச்சில் அல்ல, என் வாழ்க்கை செயலிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று அவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்து போக வேண்டிய வழி தெரியவில்லை. அவளோ தத்தளித்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், ஏம்மா நீங்க உங்க வழியை பார்த்து போயிருங்க, என்ன விட்டுருங்க, என்ன யாரும் கவனிக்க வேண்டாம். எதிர்பாராத சம்பவங்கள் நம்ம வீட்டிலே குடும்பத்திலே நடந்து விட்டது, இனிமே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்க உங்க லைஃபை பார்த்துக்கிடுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மருமகள் வந்து முத்தமிட்டு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டா. ஆனால் இன்னொருவளோ விடாமல் அவளை பற்றி கொண்டாள். இப்போ அடுத்த தத்தளிப்பு என்னன்னா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, நம்ம வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினச்சா நம்ம கூட இன்னொன்று இணைஞ்சிருக்குது. இனிமேல் இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, இதை எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, பிரச்சனையை ரெண்டு பேரும் பேசி பேசி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பேசுறதற்கு ஆள் இல்லைன்னா தான் தனியாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ பேசுறதுக்கு மருமகா இருக்கா, ஆனால் மருமகா கூட என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, ஆனாலும் ஒரு கேள்விக்குறி. இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்ந்திருக்க முடியுமா? வாழ்வு செழிப்பாய் மாற முடியுமா? என்ன செய்வது? அருமையானவர்களை, முடிவெடுக்க தெரியவில்லை. அதுதான் தத்தளிப்பு. வாழ்க்கையிலே பாருங்கள், எதையும் யோசிக்க முடியவில்லை, அடுத்த கட்டம் தெரியவில்லை, அடுத்த நகர்வு எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு வழி நடத்துதல், ஒரு பாதை உருவாக்கப்படுகிறது. அதுதான் போவாசினுடைய வயல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறுப்பின் காலங்களிலே விழுகிற கதிர்களை எடுத்து பொறுக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சாப்பிடலாம், வாழலாம் என்று நினைத்து அந்த போவாசினுடைய வயலுக்கு வருகிறாள். அந்த போவாசினுடைய வயல் அவளுக்கு கை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வந்த நிலைமை, இவர்கள் அங்கே வந்ததான சூழ்நிலைகள், இவர்கள் அங்கே வந்ததான எல்லா காரியங்களும் பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும். கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை வருஷங்கள் தத்தளிப்பு பாருங்கள். ஆனால் அந்த வயலிலே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ரூத்துக்கு தத்தளிப்பின் காலம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் எப்பொழுதுமே நம்ம பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் பரவாயில்லை, இந்த பிரச்சனை கொஞ்சம் பரவாயில்லை, அப்படி இப்படியே இது முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அது வேறு விதமாக அடுத்த பிரச்சனை வருது. அதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள இன்னும் வேறு விதமான பிரச்சனைகள். இப்படி தான் வாழ்க்கையில் அநேகர் பிரச்சனையின் நடுவிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலேயே கர்த்தர் உங்களோட சொல்லுகிற வார்த்தை, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை வாரங்கள் உன் வாழ்க்கையிலே இப்படி தத்தளித்து கொண்டு இருந்தாய். ஸ்தோத்திரம். யாக்கோபு என்ற அந்த இடத்தில் உங்கள் பெயரை வைத்து சொல்லுங்கள், இனி அவன் சுகித்து இருப்பான். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தத்தளிப்பின் காலம் முடிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறாரு. தத்தளிப்பின் காலம் முடிந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இனிமே உங்களுக்கு தத்தளிப்பு இல்லைங்கிறாரு. இனி அவன் சுகித்திருப்பான்கிறார். இனி உங்க வாழ்க்கை சுகமா இருக்க போகுது. எங்க கண்ணீர் வெடிச்சிங்களோ, எங்க வேதனைப்பட்டீங்களோ, எங்க கலங்கினீங்களோ, அந்த இடத்துல ஒரு சுகம் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. தோத்துரும். அப்படியே மனசுக்குள்ள உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லணும். யாக்கோபுங்கிற இடத்துல உங்க பேரை வச்சிட்டு சொல்லுங்க, இனி அவன் சுகித்திருப்பான், இனி இவள் சுகித்திருப்பாள். உங்க நெஞ்சில கை வச்சு கூட நீங்க சொல்லலாம், நான் சுகித்திருப்பேன், எனக்கு தத்தளிப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி. இரண்டாவது, அவன் கடந்து வந்த காலங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தின் 7ஆம் வசனம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இஸ்ரவேலுக்கு அது இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். நன்றாய் கவனியுங்கள். இரண்டாவது, கடந்து வந்த ஒரு காலத்தின் நிலைகளை சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் எது முடிவுக்கு வரப்போகிறது என்பதை குறித்து சொல்லுகிறேன். இக்கட்டு காலம் முடிவுக்கு வரப்போகிறது. தத்தளிப்பின் காலம் முடிந்து யாக்கோபை இனி சுகித்து இருப்பான். இப்ப சொல்றாரு, இக்கட்டு காலம் முடிந்து யாக்கோபை இனி சுகித்து இருப்பான். ஆமென். கவனியுங்கள், இவருடைய வாழ்க்கையில வந்த இக்கட்டான சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கிறது. இப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் தான். தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்து புறப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு ஏசா, அருமையானவர்களே, இவனுக்கு கொடுத்த ஒரு சவாலின் வார்த்தைகள் தான் அவனை தன் வீட்டிலிருந்து புறப்பட வைத்தது. அப்பாவே சொல்றாரு யாக்கோபை பார்த்து, நீ இங்கே இருக்கண்டாம்ப்பா, நீ போயிரு, அவன் சொன்னா எதையும் செஞ்சிருவான், அதனால நீ மாமா வீடாகிய லாபான் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அவனை ஆசீர்வதிச்சு என்ன செய்யறாரு, அவனை அனுப்புறாரு. நீ போ அப்படின்னு ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. இப்போ அவன் வனாந்தரத்திற்கு வருகிறான். ஒரு சாயங்காலமான ஒரு நேரம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வர சொல்லி அனுப்புறாரு, மாமா வீட்டில் உனக்கு ஏத்த பொண்ணு அங்கே இருக்கு, பார்த்துக்கிடலான்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இவன் வனாந்தரத்தில் வரும்பொழுதெல்லாம் இவன் எண்ணம் முழுவதெல்லாம் மாமா வீட்டில் இருக்கிற பொண்ணை தான் நினச்சிட்டு வாரான்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வருகிறான். இருட்டாயிற்று. அங்கே ராத்தங்குகிறான். நமக்கு தெரியும், ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைக்கிறான். அங்கே நித்திரை பண்ணுகிறான். கர்த்தர் அவனோட பேசுகிறார். கவனிங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவனுடைய பயணம் இருந்தது. ஒரு பக்கம் சகோதரன் சொன்ன சவாலின் வார்த்தைகள் அவனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம்தான். செஞ்சிருவானோ, இது நடந்துருமோ, இப்படி நமக்கு சம்பவிச்சிருமோ, ஒருவேளை பின்னால வந்துருவானோ அப்படின்னு பயந்து பயந்து தான் அவன் போகிறான். அது அவனுக்கு ஒரு இக்கட்டு காலம்தான். ஆனா அந்த வனாந்திரத்துல கர்த்தர் அவனோட பேசுறாரு. அவன் வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை பேசுறாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட இடைபடுவார். நான் யாக்கோபை சிநேகித்தேங்கிறார் கர்த்தர் சொல்றாரு. ஆமை, நான் யாக்கோபை சிநேகித்தேன்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவினுடைய அன்பு, எதிர்பார்த்த அன்பு அவனுக்கு இல்லாம போனாலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக அவன் மேல இருந்துச்சு. இந்த உலகத்தினுடைய அன்பு குறைய குறைய தேவனுடைய அன்பு பெருகிட்டே இருக்கும். என்ன ஒருத்தர் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ஒருத்தர் அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எந்த காரியத்தையும் என்கிட்டயே சொல்றதே கிடையாது, எல்லாமே மறைச்சே செய்கிறாங்க, என்ன அப்படியே தள்ளிட்டாங்க, என்ன அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க நினைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓ, அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்றீங்களோ? இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எதுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா, கண்டா கூட பேச மாட்டேங்கிறாங்க ஐயா. ஸ்தோத்திரம். அப்படியே நம்மளை ஒதுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் ஐயோ நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ட ஆட்களாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நாங்கள்லாம் அப்படியே ரோட்டில் போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டே நடந்த ஆட்கள் ஆகும். இப்போ கை இருக்கு ஆனால் பிடி இல்லை. அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தவங்க இப்போ எங்களை கண்டுகிட்டதே இல்லை, இப்போ எங்கிட்ட பேசுறதே இல்லை. பரவாயில்லைங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் அப்பப்போ உங்ககிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அனுப்புறாருன்னா உங்க மேல இருக்கிற பிரியத்தினால, உங்க மேல வச்சிருக்கிற அன்பினால் அவர் பேசுறாரு. அல்லேலூயா.
கர்த்தர் யாக்கோபிட்ட பேசினாரு, நடக்க போறத சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி வருவான்னாரு, நான் உன் கூட இருப்பேன்னாரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். மறுபடியும் அப்பா சொன்னபடியே மாமா வீட்டுக்கு போறான். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய காலங்கள் ஒரு இக்கட்டான ஒரு காலங்கள். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷங்கள், 20 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் மாமாவை லாபான் வீட்டிற்கு போய், அருமையானவர்களே, விரும்பினவளை கல்யாணம் பண்ண முடியாம ஏமாற்றப்பட்டு மறுபடியும் அங்க வேலை செய்து பாருங்க. அந்த மாமா வேற இந்த மருமகனை மதிக்கவே இல்லை பாருங்க. ஒழுங்கா சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சம்பளத்தை பல நேரம் மாத்துறாரு, அவனை ஒரு வகை வைக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே காலங்கள் உருண்டு போயிற்று. ஒரு நாள் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, உன் இக்கட்டு காலத்திற்கு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. இனிமே நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இப்படி நீ வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு நான் சொன்ன வார்த்தை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன். உனக்கு நான் எதை சொன்னேனோ அதை நான் நிறைவேற்ற போறப்பா. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் முடிந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பல இக்கட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? சொல்ல முடியாத பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களா? தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறீங்களா? இதில் இருந்து எப்படி வெளியே வரேன்னு எங்களுக்கு தெரியல. இந்த இக்கட்டில் இருந்து எப்படி வெளியே வரேன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். எந்த மனிதனும் இந்த இக்கட்டு காலத்தில் உதவி செய்ய முடியாதுங்க. இக்கட்டு காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கும். மனுஷனுடைய உதவியும் அற்று போயிட்டு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இக்கட்டு காலம் முடிவுக்கு வருகிறது, இனி நீ சுகித்திருப்பாய். இத்தனை வருடங்கள் அழுதது போதும், இத்தனை மாதங்கள் கண்ணீர் வடித்தது போதும், இத்தனை மாதங்கள் வாழ்க்கையை வருத்தப்படுத்தினது போதும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது? ஏன் என் குடும்ப சூழ்நிலை இப்படி அமைந்து விட்டது? ஏன் நான் இப்படி இழந்து போய் நிற்கிறேன்? நான் ஏன் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற கேள்வி உனக்குள்ளே எழும்பி கொண்டிருக்குமானால், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? எனக்கு ஒரு மாற்றம் வராதா? என்றைக்கு நான் சந்தோஷமாய் இருப்பேன்? என்றைக்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கிறதை நான் பார்ப்பேன் என்று உங்கள் இருதயத்தில் ஒரு வேதனை இருக்கிறது என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இக்கட்டு காலம் முடிகிறது. இன்னையோட முடியுதுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தோட முடியும். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு, உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆரவாரம், உன் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, இக்கட்டு காலம் முடிந்தது, யாக்கோபு இனி சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது எழுதியிருக்கிறது, அவன் சிறையிருப்பின் காலம் முடிந்தது. ஹல்லேலூயா. அந்நியர்கள் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அப்போ ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருந்த காலங்கள், அவன் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருந்த காலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் விரும்பினபடி செய்ய முடியாது, எதிலும் விரும்பினபடி வாழ முடியாது, எதிலும் விரும்பினபடி வாழ்க்கை இருக்கல. அருமையான ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம். வாழ்க்கை முழுவதும் பயந்துகிட்டே இருக்கு. அதான் அடிமைத்தனம். பயந்து வாழ்கிற நிலைமை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே, இனி உனக்கு அடிமைத்தனம் இல்லை, ஒரு சுதந்திரம் உனக்கு உண்டாக போகிறது. உன் சிறையிருப்பின் காலம் முடிந்து யாக்கோபு இனி சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் ஆசீர்வாதத்தை நீ தேடி போனாய். ஆனா இனி என்ன நடக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போன காலங்கள் அதையெல்லாம் விலகி போயிற்று. நீங்கள் தேடி போன நாட்களில் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கவில்லை. ஆனா இனிமே நடக்க போற அற்புதம் என்னன்னா, எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வாசலை தட்ட வேண்டாம், நன்மை உன் வாசலை தட்டும், ஆசீர்வாதம் உன் வாசலை தட்டும். எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உன் வாசலை தட்டும். நீ தேடி அழித்து போன காலம் முடிந்து போகுது. நீ தேடி அழுத காலங்கள் முடிந்து போகிறது. சிறையிருப்பு முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபை சுகித்திருக்க பண்ணுவார். இனி சுகித்திருப்பான். சொல்லுங்க, இனி நான் சுகித்திருப்பேன். எனக்கு தத்தளிப்பு முடிந்தது, எனக்கு இக்கட்டு காலம் முடிந்தது. சொல்றவங்களுக்கு தான் நடக்கும். ஆமென்.
சொல்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா நடக்காது. அறிக்கை பண்ணுங்க, சொல்றவங்களுக்கு நடக்கும். சிறையிருப்பின் காலம் முடிந்தது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக எந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுறோமோ அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கனவீனமாக கர்த்தர் நினைக்க மாட்டார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோபு சுகித்திருக்கணும். அவனுக்கு 3 கட்டங்கள் முடிந்து விட்டது. தத்தளிப்பின் காலம் முடிந்து விட்டது, இக்கட்டு காலமும் முடிந்து விட்டது, சிறையிருப்பின் காலமும் முடிந்து விட்டது. இனிமே அவன் சுகித்திருக்கணும்னா ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டியது இருக்கிறது. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, அதனால வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காத. நீ எங்கே வரணும் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு போங்கிறார். நான் உனக்கு தரிசனமானேன், நான் உன்னோடு பேசினேன், நான் உன்னை மகிழ பண்ணினேன், நீ என்னோடு பேசினாய், நீ என்னோடு பொருத்தனை பண்ணினாய், ஆகவே அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தாய். ஆகவே இப்பொழுது நீ எழுந்து உன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அந்த பெத்தேலுக்கு போ. நீ எப்போ சுகித்திருப்பாய் தெரியுமா? நீ தேவனை நன்மை செய்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உன்னை சந்தித்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உன்னோடு பேசின ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உனக்கு ஆபத்தில் உதவி செய்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும் பொழுது, நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை நீங்கள் துதிக்க கடமைப்பட்டிருப்பீர்களானால் இனி யாக்கோபுக்கு சுகமான வாழ்க்கை தான். எழுந்து பெத்தேலுக்கு போ. 20 வருஷங்கள் கடந்து போய் விட்டது. நீ என்னோடு சொன்ன வார்த்தையும் இருக்கிறது, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது வெறுங்கையாய் வைந்தான். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் அவனை தேடி வருது. இப்போ எல்லாம் அவனை தேடி வருது. இது நடக்காதா, அது நடக்காதா, இந்த வழி திறக்கப்படாதா, இந்த வாசல் திறக்கப்படாதா அப்படின்னு நினைச்ச எல்லா இடத்திலும் இப்போ வழியை திறந்து யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அவனை இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க உயர்ந்திருக்க செய்தாரானால் எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி அவன் சுகித்திருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு சில காரியங்கள் முடிந்து விட்டது. அவன் தத்தளிப்பு முடிந்து விட்டது, அவன் இக்கட்டு முடிந்து விட்டது, அவன் சிறையிருப்பு முடிந்து விட்டது. இனி அவன் சுகித்திருப்பான். அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு. ஒரு சில காரியங்களுக்கு முடிவை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற காலங்களுக்குள்ள வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. புதிய வருஷத்திற்குள் போகும்போது ஆரவாரத்தோடு போவீங்க, ஆர்ப்பரிப்போடு போவீங்க, மகிழ்ச்சியோடு போவீங்க, சந்தோஷத்தோடு போவீங்க. இதுவரைக்கும் சந்தித்தது இனி சந்திக்க மாட்டாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தித்த சில சூழ்நிலைகள் இனி சந்திக்க மாட்டாய். அது இன்றோடு முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் வேகமாக எல்லாரும் எழும்பி நின்று 2 கைகளை உயர்த்தி இப்போ அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க, அவன் சுகித்திருப்பான். சகோதரியே, இனி சுகித்திருப்பாய். ஆமென். எத்தனை காலங்கள் ஏங்கினாய் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, ஒரு நல்ல சமாதானத்திற்காக, ஒரு நல்ல ஐக்கியத்திற்காக, ஒரு நல்ல ஆமென் சந்தோஷமான காரியத்திற்காக. எத்தனை நாட்கள் ஆமென். நீ கடந்து வந்த பிரச்சனை எவ்வளவு, நீ கடந்து வந்த போராட்டம் எவ்வளவு. எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு பிரச்சனை தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு நிந்தை தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு அவமானம் தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உன் வாழ்க்கையில போராட்டம் தானே. கேள்விக்குறியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன வாழ்க்கை இது, எங்க கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை. எத்தனை காலங்கள் வாழ்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி போனால், இந்த நிலைமையிலே போனால், ஐயோ என் வாழ்க்கை எப்படியோ மாறிடுமே அப்படித்தானே நினைக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு. இன்னைக்கே வந்த முடிவு. ஹல்லேலூயா. முடிந்து விட்டது. உன் நெருக்கம் முடிந்து விட்டது, உன் சஞ்சலம் முடிந்து விட்டது, உன் தவிப்பு முடிந்து விட்டது, உன் போராட்டம் முடிந்து விட்டது, உன் கண்ணீரின் நிலைமைகள் முடிந்து விட்டது, உன் ஏமாற்றங்கள் முடிந்து விட்டது. இனி சுகித்திருப்பான். உங்களை ஆசீர்வதித்த பெத்தேல மறந்துடாதீங்க. உங்களை சந்தித்த ஆண்டவரை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்த இடத்துல மறந்துடாதீங்க. உங்களை வாழ வைத்த இடத்தை மறந்துடாதீங்க.
அதை மட்டும் சொல்றாரு. முடிவு வந்துட்டு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, எனக்கு ஆராதனை செய். இனி நீ செய்ய வேண்டியது அதுதான். தேவ சமூகத்தை கனவீனப்படுத்தாதீங்க. தேவ சமூகத்தை ஒரு நாள் கனவீனமா நினைக்காதீங்க. அதுதான் நம்மளை வாழ்க்கையை உயர்த்துகிற இடம். அதுதான் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, தேவன் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்தீர். யாக்கோபு இனி சுகித்திருப்பான். அவன் கடந்து வந்த காலங்கள், அது இக்கட்டு காலமா இருக்கலாம், அது சிறையிருப்பின் காலமா இருக்கலாம், அது தத்தளிப்பின் காலமா இருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கப்பா. ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையை கொண்டு வந்தீர் அல்லவா? அதுபோல குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கிருபைக்குள்ளே உடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகள், உடைய தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால கர்த்தர் நிரப்புவீராக. சமாதானத்தின் தேவன் இவர்களோடு இருப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.